தேசத்து மேல குண்டுகளை வீசி அழிக்கிறத விட அந்த தேசத்து மக்களுடைய அடுப்பங்கரையை அணைச்சி அவங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை தடுத்து மக்களை இருள தள்ளி வேடிக்கை பார்க்கறது எத்தகைய கொடூரம் அப்படிங்கறத கியூபா மக்கள் இப்போ சந்திச்சுட்டு வராங்க. இப்போ கியூபா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது பொருளாதார வீழ்ச்சி கிடையாது. அது மானுடத்தின் மீது நடத்தப்படக்கூடிய திட்டமிட்ட பொருளாதார பயங்கரவாதம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான சோசலிச கனவை நிறைவேற்றி வரக்கூடிய ஒரு குட்டி தீவை எப்படியாச்சும் உலக வரைபடத்திலிருந்து அழிச்சிட துடிக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய வன்மம் தான் இது. கியூபா நாட்டை கடல் மூலமா அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதோடைய நட்பு நாடான வெனிசுலாவை சிதைச்சு எரிபொருளை தடுத்தது. மறுபுறம்னு கியூபாவுடைய கழுத்து அமெரிக்காவால இன்னைக்கு மிக கடுமையா நெரிக்கப்பட்டு வருது. ஆனா 60 ஆண்டு காலமாக தடைகளை தகர்த்து நின்ற அந்த சோஷலிஸ்டுகளுடைய வீரம் இன்னைக்கு தன்னுடைய மக்களின் உயிரை காக்க பேச்சுவார்த்தை நடத்த வா அப்படின்னு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கு. கியூபா இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி 2 கேள்விகளை முன் வச்சிருக்கு. உலக நாடுகள் மனிதாபிமானமற்ற அமெரிக்கா பக்கமா, இல்ல மனித உயிர்களை நேசிக்கக்கூடிய சோஷலிச பூமி கியூபா பக்கமா? நாம எந்த பக்கம் நிக்க போறோம்? இப்போ கியூபாவில கடுமையான மின்வெட்டு நிலவரதுக்கு காரணம் என்ன? வெனிசுலாவில கடந்த ஜனவரி மாதம் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கியூபாவுக்கு வந்து கொண்டிருந்த எரிபொருள் விநியோகத்தை அமெரிக்கா முற்றிலுமா நிறுத்திடுச்சு. இதனால அந்த நாட்டுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் முடங்கி தினமும் 20 மணி நேரம் வரைக்கும் மின்வெட்டு நீடிக்குது. கியூபாவில கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டால வாகன போக்குவரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பொது போக்குவரத்து அப்படிங்கிறதே இல்லாம ஆயிருச்சு. வெனிசுலாவுல அமெரிக்காவால ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியால அந்த நாட்டில இருந்து கியூபாவுக்கு வரக்கூடிய எரிபொருளும் வராம தடுக்கப்பட்டிருக்கு. கியூபால நிலவக்கூடிய கடுமையான மின்வெட்டு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டை கண்டிச்சு பொதுமக்கள் அங்கங்க நடத்திட்டு வரக்கூடிய போராட்டம் பெரும் வன்முறையா வெடிச்சிட்டு வருது. இதைத்தான் அமெரிக்கா ரொம்ப காலமாவே எதிர்பார்க்குது. தன்னுடைய காலடியில இருக்கக்கூடிய குட்டி தீவுல 65 ஆண்டுகளாக சோஷலிச ஆட்சி நடக்கிறதா? அது எப்படியாவது கவிழ்க்க எத்தனையோ கான்ஸ்பிரசி தியரிகளை நிறைவேற்ற முடியாம அமெரிக்கா ஏமாந்து வருது. கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோவை கொல்ல 100க்கும் மேற்பட்ட வழியில முயன்றும் அவரை கொல்ல முடியாம போனது உலகம் அறிஞ்ச கதைதான். தோல்வி மேல தோல்வி அடைந்த அமெரிக்கா இப்ப கியூபாவில உள்நாட்டு கலவரத்தை தூண்டிட்டு சோஷலிச அரசை கவிழ்க்க முயற்சி செஞ்சுட்டு வருது. வெனிசுலாவை மாதிரி கியூபாவையும் கபலீகரம் செய்ய அமெரிக்கா துடிக்குது. கியூபா நாட்டுல கடந்த 9ஆம் தேதியன்று ஹவானா பல்கலைக்கழக மாணவர்கள் மின்சாரம் மற்றும் இன்டர்நெட் வசதி இல்லாததால வகுப்புகள் பாதிக்கப்பட்டதை கண்டிச்சு உள்ளிருப்பு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. தலைநகர் ஹவானாவுடைய பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்கள்ல பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுடைய பாத்திரங்களை தட்டி ஒலி எழுப்பி நூதன முறையில போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்க ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது கியூபா மக்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சாரம் மற்றும் சுகாதார சீர்கேடு கியூபா மக்கள் ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாம இருக்கிறாங்க. எரிபொருள் இல்லாததால அனல் மின் நிலையங்கள் சரியா இயங்க முடியறதில்லை. கியூபாவுடைய மின்சார கட்டமைப்பு சிதைந்து போறதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே பல 10 ஆண்டுகள் பழமையானது. புதிய உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யறதுக்கு அமெரிக்கா முட்டுக்கட்டையா இருக்கு. இதனால ஒரு சிறிய பழுது ஏற்பட்டாலும் அதை சரி செய்ய மாச கணக்குல காத்திருக்க வேண்டி இருக்கு. இது அந்த நாட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை மட்டும் இல்லாம தொழில்துறை உற்பத்தியையும் முற்றிலுமா முடக்கி இருக்கு. இது கூட குப்பை லாரிகளுக்கு எரிபொருள் இல்லாததால ஒவ்வொரு தெருமுனையிலுமே குப்பைகள் குவிந்து கிடக்கு. குப்பையில் தேங்குறதால நோய் பரவல் அபாயம் அதிகரிச்சிருக்கு. கல்வி மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு, பள்ளிகள் ஒருவேளை மட்டுமே இயங்குது. உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடாகவும் மிகவும் அதிக விலையிலும் விற்கப்படுது. இறையாண்மைக்கான குரல் இந்த கடுமையான சூழல்ல மக்களை காப்பாற்றுவதே முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில கியூபா அரசு அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. 2026 தொடக்கத்துல வெனிசுலாவில் ஏற்பட்ட அமெரிக்காவுடைய நேரடி தலையீடு மற்றும் அரசியல் சூழல் மாறி உள்ள நிலையில கியூபாவுக்கு செல்ல வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு வருஷமும் ஐநா பொது சபையில கியூபாவிற்கு எதிரான தடையை நீக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அமெரிக்கா அதை தொடர்ந்து புறக்கணித்தே வருது. சோஷலிசத்துடைய சாதனையும் சர்வதேச சமூகத்துடைய கடமையும் ஏன் அமெரிக்கா கியூபாவை இவ்வளவு வன்மத்தோடு அணுகுகிறது? காரணம், அமெரிக்காவுடைய வாசல்லையே அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர மருத்துவம், அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற சோஷலிச கொள்கையை கியூபா வெற்றிகரமா செயல்படுத்தி காட்டினதுதான். மருத்துவத்திலும் கல்வியிலும் கியூபா படைத்த சாதனைகளை உலகமே வியந்து பாக்குது. இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய கொடுங்கரங்கள் நீண்டிருக்கக்கூடிய நிலையில கியூபாவுடைய இந்த இக்கட்டான நிலையில உலக நாடுகள் கியூபாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதே காலத்தின் கட்டாயம். இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.